மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் வேண்டாம், அது இல்ல, அது மரபு இல்ல, அது சரியா வர நம்ம தனியா கேட்டுக்கலாம். ஆறுகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் ஒழுங்கி சரிபார்த்தல் போன்ற பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம். அதனை மேட்டூர் அணை திறப்பதை மட்டும் வாசிங்க. மேட்டூர் அணை வேற எதுவும் பேசக்கூடாது, இருக்கிறத வாசிங்க. மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே பணிகளை முடித்து தர வேண்டும் என்கிற அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதுதான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர் மேஜின் மீது உள்ள சீர்கணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் தூர்வாருவதை சிறப்பு தூர்வாறுதல் பணிகள் மூலம் செய்து வருகிறோம். அதனை மார்ச் மாதத்திலிருந்து மே மாதத்திற்குள்ளாக அல்லது ஜூன் முதல் வாரத்திற்குள்ளாக முடித்தாக வேண்டும் என்பது கட்டாயம். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் கடைமடை வரை தண்ணீரை கொண்டு சேர்க்க முடியும். அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த விவர அறிக்கையின்படி தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 882 பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 5021.74 கிலோமீட்டர் 98 கோடி ரூபாயில பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி போதாத நிதி என்பதனை இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து பணி திட்டத்தினை கொண்டு வந்தார்கள். அது தற்பொழுது இல்லை. எனவே அவைகள் மூலமெல்லாம், குடிமராமத்து பணிகள் மூலமெல்லாம் தூர்வாறுதல் பணி சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த ஆண்டு தூர்வாறுதல் பணி மட்டுமே நடைபெறுவதனால் அதற்கு நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும். ஆறுகள், வாய்க்கால்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். ஆறுகளை தூர்வாருகிற பொழுது பக்கத்தில் வருகிற அதனுடைய கிளை வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். ஆறுகளை மட்டும் தூர்வாரிவிட்டு வாய்க்கால்கள் தூர்வாரவில்லை என்று சொன்னால் ஆறுகள் பள்ளமாகிவிடும், வாய்க்கால்கள் மேடாகிவிடும். தண்ணீரை கொண்டு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் விவசாயிகள். எனவே இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல் கட்டமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, மதிப்புக்குரிய உறுப்பினர் தஞ்சாவூரில் பேசுகிற மாதிரி பேசியிருக்கார். அது முறைதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலெல்லாம் மழை பொழிந்த காரணத்தால் ஆறுகள், வாய்க்கால்கள், வயல்கள் மற்றும் வடிகால் ஆகியவையெல்லாம் மண்ணிட்டு ஏறி இருக்கிறது. இந்த மண்ணிட்டை அகற்றி தண்ணீர் தங்கு தடையின்றி செல்வதற்கு வழி ஏற்படும் பொருட்டு திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 5021 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாசன அமைப்பு ஆதாரங்களை முன்னுரிமை அடிப்படையில் தூர்வார முடிவு செய்யப்பட்டது. இதற்கு சிறப்பு தூர்வார திட்டத்தின் கீழ் 98 கோடி ஒதுக்கப்பட்டு 882 பணிகள் பிரித்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இப்பணிகளை திறம்பட செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற்பார்வை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பணிகள் யாவும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று சொன்னார், நம்முடைய இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு இந்த தூர்வார பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது, இந்த தூர்வார பணியே ஒரு காலத்தில் கிடையாது. நான் பொதுப்பணித்துறையாக இருக்கும்போது முதலமைச்சர் தான் தூர்வாரப்போ இப்போ எல்லாரும் பாராட்டினாங்க. அதனால் 2021-22 63 கோடி, 2022-23 72 கோடி, 2023-24 80 கோடி, 2024-25 95 கோடி என நிதி ஆண்டுதோறும் அணையின் பாசனத்தை திறந்துவதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்படுகின்றன. அதன் விளைவாக 4 ஆண்டுகளாக அணையிலிருந்து திறந்தப்பட்ட தண்ணீர் கடைமடைகளில் சென்றிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட விவரத்தை சொல்கிறேன். 2021 ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி, 2022ஆம் ஆண்டில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் முன்கூட்டியே திருப்தி மே மாதமே திறந்துட்டோம். 2023ஆம் ஆண்டில் ஜூன் 12ஆம் தேதி, 24ஆம் ஆண்டு பருவமழை காலம் 28ஆம் தேதி ஆக தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்று சொன்னார் நண்பர்களை, இந்த குடிமராமத்து இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் அது
குடிமராமத்து உங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரிபிள் ஆர் ஒர்க்குன்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த ட்ரிபிள் ஆருடைய ஒர்க்கை வேறு என்னன்னா இந்த தூர்வாரத்து தான், இந்த செய்கிற பணிகள் தான். அதில் விவசாயிகளும் பங்கு கொண்டு இருக்காங்க, சர்க்காரும் பங்கு கொண்டு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் 2வது இலவசமாக மண் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு விவசாயிகளை அது மூலமாகவும் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. ஆக ட்ரிபிள் ஆர் ஒர்க்கையும் செய்கிறோம், தமிழ்நாடு நிதிகளையும் செய்கிறோம், விவசாயிகளையும் கலந்து கொள்ள சொல்கிறோம். ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா அதுதான் மராமத்து வேலை. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்னால் நீர் ஒழுங்குகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அணைகளில் இருக்கிற ஷட்டர்ஸ் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. நீண்ட காலமாக அதுக்கு ஒரு 4 ஆண்டு காலமாக நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே அதனை பராமரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை பறந்து விரிந்து போயிருக்கிறது. ஆகாய தாமரை தூர்வாருவது மட்டுமல்லாமல் அனைத்து ஆறுகளிலும் அனைத்து பகுதியிலும் இருக்கிற ஆகாய தாமரைகளை தூர்வாருவதற்கும் அதனை எடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர்களுடைய கவனத்தை இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நன்னிலம் சிகார்பாளையம் நல்லமாங்குடி ஆலங்குடி வாய்க்காலில் பழுதாகியுள்ள கீழ்குமிழியை சரி செய்து கொடுக்க வேண்டும். வலங்கமான் இருக்கிற ஆவூர் மாகாண வாய்க்காலில் ஒரு நீர்க்குமிழி சீர்கெட்டு போயிருக்கிறது, அதனையும் சீர் செய்து தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் வலங்கமான் அவலியநல்லூரில் அமைந்துள்ள அரித்வாரமங்கலம் வாய்க்காலில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஷட்டர்ஸ் ஒன்று சரிபார்க்கப்பட்டது, அது ரிப்பேர் ஆகிவிட்டது. எனவே அதனையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகிறேன். அது மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் ஜெகநாதபுரம் மற்றும் அதம்பார் கிராமம் திருமலைராஜன் ஆற்றின் குறுக்கே மைல் 74.0 தடுப்பணை கட்டவும், தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே விழுதியூர் ஊராட்சியில் வெண்ணாற்றின் அரித்வாரமங்கலம் வாய்க்காலுக்கு தடுப்பணை கட்டுவதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் மண் திட்டுகள், அதே போல எங்கு பார்த்தாலும் ஆகாய தாமரை மற்றும் ஒரு நிமிஷம், ஆகாய தாமரை 4-5 தடவை பதிவாயிற்று. ஆறுகளில் மண் திட்டுகள், நெய்வேலி காட்டாமனுக்கு ஆகாய தாமரை, நெய்வேலி காட்டாமனுக்கு மண் திட்டுகள் இவர்கள் நிறைந்திருக்கிற சில ஆறுகள் விடுபட்டிருக்கிறது. கடந்த நீங்கள் எடுத்த பட்டியலில் சில ஆறுகள் விடுபட்டிருக்கிறது. விவசாயிகள் எங்களிடத்தில் அந்த பட்டியலை தந்திருக்கிறார்கள். அதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த பட்டியலை தந்து விடுகிறேன். அதனையும் முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்து கொடுக்க வேண்டும், தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த அவைக்கு வைத்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயத்தை குறித்து குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நிலைமைகளை அவர் சொன்னார். ஷட்டர்களுக்கெல்லாம் இந்த பணம் ஒதுக்கவில்லை என்றார். என்னுடைய மானிய கோரிக்கையை மறுபடியும் எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று தெரியும். ஷட்டர்களுக்கு சொன்னது ஒத்துக்கிறேன். ரொம்ப நாளாக யாருக்கு நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு 4 மாதம் 4 வருஷத்துக்கு முன்னால் அது ரொம்ப நாளாகவே கெட்டு போயிருக்கு எல்லா இடங்கள்லையும். 2வது ஷட்டரை மாட்டிட்டு வந்தால் அடுத்த அது வேணால் திரும்பி விடுறான். ஏரிய கரை எந்த கடையிலையும் மதங்களுக்கு அதை கொண்டு போய் வித்தாருன்னா இதை காசு வருதுன்னு ஓடிக்கிறான். அதையும் நாங்கள் இந்த முறை அது கைட்டு விட்டாது பண்ணுறதுக்கும் ஒரு நிலைமை எடுத்துருக்கிறோம் என்று தெரிவித்து கொடுக்குறேன். 3வதாக அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இடங்களெல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன். ஏன்னா விவசாயத்தினுடைய நலன் நோக்கி சொல்லியிருக்கீங்க. ஆகையினால அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப செய்யப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.